தாவே காட்சியில் லஞ்சம் கமிஷன் கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ்.பி. செல்வம் தெரிவித்துள்ளார். விருதுநகர் தேசப்பந்து மைதானம் முன்பு தாவேக கிழக்கு மாவட்ட வர்த்தக அணி சார்பாக சட்டமன்ற உறுப்பினர் எஸ்.பி. செல்வம் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு தையல் இயந்திரம் மற்றும் இலவச சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய எம்எல்ஏ எஸ்.பி. செல்வம், விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் மதுபான கூடம், சாலை பணிகள் மற்றும் அங்கன்வாடி கட்டிடப் பணிகள் உள்ளிட்ட அரசு திட்டங்களை எடுக்கும் ஒப்பந்ததாரர்கள் யாரும் தங்களை வந்து சந்திப்பதில்லை என்று கூறினார். 10 மணிக்கு மேல் சட்டவிரோதமாக மது விற்பனை நடந்தால் நிச்சயம் நடவடிக்கை எடுப்பேன் என்றும் எச்சரித்தார். விருதுநகர் தொகுதியை தமிழகத்தின் முதன்மை தொகுதியாக மாற்றி காட்டுவோம் என்றும் எம்எல்ஏ எஸ்.பி. செல்வம் பேசினார். ஐயா ராசா 10 வருஷமா இதெல்லாம் செஞ்சு பிடிஓக்கு இத்தனை பெர்சன்டேஜ், கமிஷனருக்கு இத்தனை பெர்சன்டேஜ், சேர்மனுக்கு இத்தனை பெர்சன்டேஜ், பஞ்சாயத்து தலைவருக்கு இத்தனை பெர்சன்டேஜ், கவுன்சிலருக்கு இத்தனை பெர்சன்டேஜ், இதை கேட்க வந்தா அங்க உள்ள சமுதாய தலைவர் இதை அடக்கிறதுக்கு ஒரு பெர்சன்டேஜ், இதுல உள்ள வியாபாரிகள் தரகர்களுக்கு இத்தனை பெர்சன்டேஜ் கொடுத்து பழகி இருக்கிறீங்களா? இனி வாங்க பாத்துக்கிறேன். 5 வருஷம் நீங்க என்னென்ன பண்ணிருக்கிறீங்க, இனி போய் ரோடு கான்ட்ராக்ட் எடுப்பீங்க, எல்லாம் நீங்க தான் எடுக்க போறீங்க. சந்தோஷமா எடுங்க, பார் எடுங்க, ரோடு எடுங்க. 10 மணிக்கு மேல சரக்கெல்லாம் விற்க விட மாட்டேன். எப்படி 10 மணிக்கு மேல சரக்கெல்லாம் விற்க விட மாட்டேன். வித்தா நானே வருவேன். சரியா? அதுவும் இல்லாம அங்கங்க இந்த மெயின்ல ஒயின் ஷாப்லாம் வச்சிருக்கீங்களா, தூக்கி பெட்டி எரியறனா இல்லையான்னு பாருங்க கடையெல்லாம்.